ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தில் இருக்கிற ரோஜா செடிகளில் கொத்து கொத்தா நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கணும், செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்கணும்னா நான் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன டிப்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரோஜா செடியை நம்ம கொஞ்சமாக கவனிச்சிக்கிட்டாலே போதும், கொத்து கொத்தா நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும். நம்ம ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டாலே செடி மொத்தமாக காஞ்சி போயிடும். மண்கலவை கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருப்போம், வாரம் பார்த்து பார்த்து கரெக்டாக உரம் பயன்படுத்துவோம். ஆனாலும் சில நேரங்களில் வேர் அழுகி போய் செடி மொத்தமாக காஞ்சி போயிடும். அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ரோஜா செடிக்கு எப்போ தண்ணி விடணும், எவ்வளோ தண்ணி விடணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பனிகாலத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம் டைரக்ட் சன்லைட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ரோஜா செடிக்கு நம்ம எப்போ தண்ணி விடணும், எப்படி தண்ணி விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பனிகாலத்தில் எப்போதுமே ரோஜா செடிக்கு காலை நேரத்தில் தண்ணி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் ஊரில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, மண் நல்லா காஞ்சி போயிடுது அப்படின்னா நீங்கள் தினந்தோறும் தண்ணி விடுங்க. அதே மாதிரி ரோஜா செடியோட மண் இந்த அளவுக்கு ட்ரை ஆகாமல் லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரோஜா செடியோட மண் எப்போதுமே சொதான்னு ஈரப்பதத்தோடய இருக்கும்போது நீங்கள் தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா செடி வேரழுகி போய் காஞ்சி போயிடும்.